ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி முதல் தை வரை நல்லா இருக்குது சார் டைட்டில். மார்கழி முதல் தை வரை. இந்த மார்கழி முதல் தை வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2ஆம் இடத்திலே இப்பொழுது குரு பகவான் அதிச்சார பயிற்சியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் திரும்பி வந்திருக்கார். ஓகே, தேங்க்யூ. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்க. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். இந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது குரு பகவான் அதுக்கு அடுத்து அப்படியே திரும்பி லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடத்துல இவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அவரும் 11ஆம் இடத்துல க்ஷேமமாக இருக்கார். குரு பகவான் 2ல் இருக்கார், சனி பகவான் 11ல் இருக்கார். 11ஆம் இடத்து சனி என்பது மங்கள சனியாக விட்டிருக்கிறார். இவர் நிறைய மங்கள காரியங்களை பண்ணுகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா 11ஆம் இடத்து சனி என்பது லாப சனியாக இருப்பதால் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 குடையவ குரு பகவான் ஒரு பக்கம் நிறைய யோகங்களை தந்தாலுமே குரு பகவான் 7ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட எத்தனை பேரை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். எல்லாருமே உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்க, 8ஆம் இடத்துல இத்தனை பேர் மறைஞ்சிருக்காரே சார், நான் என்ன நாளை திருநாள், நாளை ரூபகலம் நடக்கவிருக்கிறது. நாளை மதியம் 1 மணிக்கெல்லாம் எங்கிருந்தாலும் உலகத்தில் எங்கிருந்தாலும் சென்னை போரூர் சரிதா மஹாலுக்கு வந்துவிடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி முதல் தை வரை நல்லா இருக்குது சார் டைட்டில். மார்கழி முதல் தை வரை. இந்த மார்கழி முதல் தை வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நண்பர்களே, இந்த மார்கழி தொடங்கி தை வரை என்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதில் முதல் விஷயமாக என்னென்னா, அடுத்த 10 நாளில் முடிய போகுது சார் மார்கழி. மார்கழி தொடங்கி இந்த நியூ இயர் வரப்போகுது. இந்த 10 நாளில் ஒன்றும் ஆயிரப்போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிச்சம் இருக்கிறத பேசுவோம். அப்போது நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே இப்பொழுது குரு பகவான் அதிச்சார பயிற்சியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் திரும்பி வந்திருக்கார். ஓகே, தேங்க்யூ. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டீங்க. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். இந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். பணவரவை தருகிறார். சூப்பர். இந்த பணவரவை தருகிறார். அதே மாதிரி 8 குடையவன் என்பதால் அவர் நிறைய தங்க நகைகள் சேர்ப்பதற்கான வழிகளை தருகிறார். இதெல்லாம் பண்ணுறார். இந்த குரு பகவான் அதுக்கு அடுத்து அப்படியே திரும்பி லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடத்துல இவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அவரும் 11ஆம் இடத்துல க்ஷேமமாக இருக்கார். குரு பகவான் 2ல் இருக்கார், சனி பகவான் 11ல் இருக்கார். 11ஆம் இடத்து சனி என்பது மங்கள சனியாக விட்டிருக்கிறார். இவர் நிறைய மங்கள காரியங்களை பண்ணுகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா 11ஆம் இடத்து சனி என்பது லாப சனியாக இருப்பதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய லாபங்களை தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். லாபம்னா என்ன அப்படின்னா, எப்படி சொல்லலாம், இப்போ ஏற்கனவே வந்தார் சார், நான் ஒரு கடை வச்சுருந்தேன், இன்னொரு கடை டெவலப் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக வந்தார் சார் அவர். ஆனால் அவர் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் ஓடக்கூடிய அந்த கடை அப்படி நின்று போச்சு என்பதெல்லாம். ஸோ அப்போ அந்த கடை பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி திரும்ப பழையபடி நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன், கொஞ்சம் தொழிலை அகலக்கால் வச்சுட்டேன், இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரில, இப்போ 2 கடை ஆகிடுச்சு, இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில போன்றவர்களாம் கவலையப்படாதீங்க. அந்த 2 கடையும் பிஸ்னஸாக பிக்கப் பண்ணி ஓடும். அதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய நல்ல விஷயம். அந்த 2 கடையுமே பிஸியாக ஓடும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரதானமான விஷயம். ஸோ அப்போ 11ஆம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார்னா, நிறைய நன்மைகளை தருகிறார், யோகங்களை தருகிறார், லாபங்களை தருகிறார். 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனி 11, 12 ஒன்றை உடம்பை பார்க்குறார். 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், சொத்தை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் சனி பார்த்துறார். அடுத்ததாக இந்த சனி பகவான் பார்க்கின்ற பிரதானமான இடமாக இப்போ உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம் என்று அறியப்படுகிறது. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 குடையவ குரு பகவான் ஒரு பக்கம் நிறைய யோகங்களை தந்தாலுமே குரு பகவான் 7ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட எத்தனை பேரை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். எல்லாருமே உங்களுக்கு
கரெக்டாக உங்களுடைய 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்க, 8ஆம் இடத்துல இத்தனை பேர் மறைஞ்சிருக்காரே சார், நான் என்ன சார் செய்கிறது? 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா அவ்வளோதான் போச்சு, என்னுடைய இதே போயிடுச்சே, 8ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையக்கூடாதே அப்படின்றப்போ நான் சொன்னேன், குரு பகவான் பார்வைப்படுகிறது, அதே பெரிய விஷயம். குரு பகவான் பார்வைப்படும் பொழுது சகல விதமான ரோகங்களும் சரியாகிவிடும், சகல விதமான விஷயங்களும் சரியாகிவிடும். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார். இது அத்தனை பேரையும் குரு பார்த்து விடுகிறார். அப்போ குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பொன்னார் மேனியன் குரு பகவானுடைய பார்வையாலே இந்த சுக்கிரன் ராசிநாதனை குரு பகவான் உடம்புல தெம்பு வருது. சூரியன் 4 குடையவன், அவரை குரு பகவான் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை ஏற்படுகிறது. அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்ற பார்வை என்ன அப்படின்னா, சூரியனை பார்த்ததைப் போலவே புதனை பார்க்கிறார். 2, 5 கூடிய தங்க நகை பணம் ரன்னிங் மணி இதெல்லாம். ஸோ நண்பர்களே நன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டாக வர்ற 14ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு விக்கெட்டாக உங்களுக்கு 14ஆம் தேதி யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, புத பகவான் 8லிருந்து 9க்கு போகிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் இந்த தை மாதத்துக்கு முன்னாடி இந்த பணப்பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். எதெல்லாம் பணப்புற விஷயத்தை தடை பண்ணிகிட்டு இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சரியாகி என்ன ஆகிடுது, அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி அடுத்ததாக செவ்வாய் பகவான், இவர் யாருன்னா 7 கூடையவர் 8ல் மறைந்து ஒரே டென்ஷன் சார், வீட்டில் ஒரே சண்டை, என் ஒய்ஃபு எதுக்கு சண்டை போடுறானே தெரில. நண்பர்களே, அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கேட்டாலும் அவரும் அதே தான் சொல்லுவார், அவர் ஒய்ஃப் எதுக்கு சண்டை போடுறாருன்னு அவளுக்கும் தெரியாது. இது நார்மல் ப்ராப்ளம், ஹவுஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது. இது யூனிவர்சல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு பேரே யூனிவர்சல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, அதிகமாக எல்லார் வீட்லேயும் மனைவி சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடுற நோக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களோட ஏன் இருக்கிறது இல்லை, ஏன் லவ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையாக தான் இருக்கும். நம்ம தான் டார்கெட்டு, பாஸு, எப்போ பார்த்தாலும் இவங்க இந்த பாஸு கூட சண்டை போடுறதே நமக்கு ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. இந்த பாஸுங்கிறது இல்லாமல் என்ன நம்ம வேலைக்காக போராடியே நம்ம ஃபேமிலி லைஃப்பை மிஸ் பண்ண வேண்டியிருக்கு போன்றவர்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வேலைக்காக போராடுறதே இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா, 9ஆம் இடத்திலே இவர் வரும் பொழுது, யார் செவ்வாய் பகவான் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 7 குடையவன் என்பதால் மனைவியோடு உண்டான பிரச்சனை சரியாச்சு. சரி ஆச்சு போச்சு, நீயும் பேசிட்டேன் நானும் பேசிட்டேன் விடே அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்குள்ள ஒரு சமரசம் எல்லாம் வந்துடுது. அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம் என்னவென்றால், அடுத்து சூரியன் புதன் ஒரு ஊரே 9ஆம் இடத்துல உட்காருது. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். இப்போ தான் நான் சொன்னேன், மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இத்தனை பேர் இருந்தால் என்னடா பண்ணுறது? ஒரு மனுஷன் அதிர்ஷ்டமாக லக்கி மேனாக இருக்கலாம், நீங்கள் லக்கி மேன் இல்லை, நீங்கள் லக்கி பாஸ்கர். அப்போது உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வரும் பணமாக, கேமை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அந்த லக்கி பாஸ்கர். ஸோ அந்த 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு லக்கி பாஸ்கராக மாறிவிடுகிறீர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் 2026 பிறக்கும் பொழுதே என்ன ஆகிறது, ஒரு புதிய வரவோடு, புதிய திட்டங்களோடு, புதிய ஒரு கான்செப்ட்ஸோடு தான் இந்த 2026 என்பது பிறக்கிறது. ஆகையினாலே ரிஷபராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்து இந்த 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஜனவரி 14ஆம் தேதி வரை இருக்கிறது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். குரு பார்வையுமே பெற்றாலுமே 8ஆம் இடத்தில் மறைவது என்பது தோஷம்தான். ஆக மார்கழி டு தையில் என்ன பண்ணணும்னா, ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சடன் சுகர் எடுத்துக்காதீங்க, சால்ட் எடுத்துக்காதீங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே, ரொம்ப நிறைய சம்பாதிக்கிற எல்லாருமே சாப்பிட்றது ஒரு ஏழையை போல தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஏழைகள் நல்ல உணவு சாப்பிட்றாங்க. இதில் யார் பணக்காரன் சொல்லுங்கள்? காலத்தின் பார்வையில் யார் மகிழ்ந்து வாழ்க்கையை கொண்டாடுகிறார்கள் என்றால், யாரெல்லாம் ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிறாங்களோ ஹெல்த்தை பார்க்க மறந்துடுறாங்க. ஆனால் அந்த ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அப்போது ராசிநாதனை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது யூ வில் பி பீஸ் அண்ட் யூ வில் பி ஹாப்பி. ஸோ அப்போது இந்த 2025 இந்த இன்றைய நாள் தொடங்கி அடுத்த 2026 ஜனவரி முடியும் வரை பொன்னான காலமாக இருக்க போகிறது. கீழே போயிட்டு இருக்குது 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நாளை திருநாள், நாளை ரூபகலம் நடக்கவிருக்கிறது. நாளை மதியம் 1 மணிக்கெல்லாம் எங்கிருந்தாலும், உலகத்தில் எங்கிருந்தாலும் போரூர், சென்னை போரூர் சரிதா மஹாலுக்கு வந்து விடுங்கள். உங்கள் வருகை எதிர்பார்ப்பேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு
ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.